ஏய் நீயா? வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல செல்லம், நான் வேற யார நினைக்க போறேன். அதென்ன அவகிட்ட கொஞ்சம் கொள்ளவிக்கிட்ட? ஒரு ஹெல்ப் கேட்டா அதான் ஒரு மனிதநேயத்தோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த மனிதனையும் என்கிட்ட இல்லையா? நான் அப்படியே காவேரியோட செம்ம மஜால இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ்ரா. It's your phone speaking. You have a new message. யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா. கம் டு மை ரூம் அர்ஜென்ட். முத்து, அதத்தான் டவுனுக்கு அனுப்பிட்டேனே. எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு இருக்கு. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு அதான் வந்துட்டுமா? இங்க இருக்குல்ல. இல்ல என் ரூமுக்கே போயிட்டு வந்துடுறேனே. அப்படி என்னதான் அர்ஜென்ட்னு சௌந்தர்யா ரூமுக்கு போனேன்டா. ஃபுல் மூட்ல இருந்தா. திடீர்னு அதுக்குள்ள காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. அவளை போய் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள திரும்ப சௌந்தர்யா கூப்பிட்டா. திரும்ப சௌந்தர்யா ரூமுக்கு போவ, திரும்ப காவேரி கூப்பிட. இங்க ஓட அங்க ஓட, இங்க ஓட அங்க ஓட. அப்பாடா, ஐயோ முடியல, செம்ம டயர்டா. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். கிளம்புங்க எல்லாம், காலேஜுக்கு போலாம். சொல்லிட்டு போடா. யூடியூப்ல சகிலா படம் பார்க்கும்போது ஷட் டவுன் ஆன மாதிரியே இருக்குடா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரீசர்ல வச்ச பாடி மாதிரியே இருக்கீங்க. ப்ளீஸ்டா மீதி கதையை சொல்லிடுறா. டேய் நான் அங்க இருந்ததே 2 நாள் தான்டா. அவ்வளவுதான்டா சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது மறந்துருப்பியே. இவனுங்கதான் நம்ம எதை சொன்னாலும் நம்புறானுங்களே. வீட்டுத்தான் பார்ப்போம். எஸ் யூ ஆர் ரைட். அன்னைக்கு காலையில் நான் குளிக்க போனேன்னா பாத்ரூம்ல சோப் இல்ல. நான் காவேரி கிட்ட தான் கேட்டேன். ஆனா வந்தது காவேரி சோப் எடுத்துட்டு வா. ஏய் நீயா?
இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலடா. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், போய் பாத்துருவோம். எங்கடா? உன் மாமா வீட்டுக்கு. டேய் அவருக்கு உடம்பு சரியில்லடா. டேய் நீ வண்டி எடுக்கிறியா இல்ல வண்டியா திட்டு வாங்குறியா? டேய் அதுக்கு இல்லடா. வாடா டேய். டேய் 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 சொன்னா கேளுடா டேய். டேய் போதும் வாடா. நாளைக்கு மாறி போகும் ஊரு, நாங்களெல்லாம் போட்டு வர ராஜ நடப்பாரு. தூரத்துல நின்னுக்கிட்டு வெட்டி பேச்சு போரு, துள்ளிக்கிட்டு தொட்டு புட்ட ஜோறு. சிங்கனக்கா ஜனக்கு தில்லு இருந்தா எங்களத்தான் மடக்கு. தந்தனத்தா பாட்டு தப்பிச்சிட்ட இங்க இல்ல வேட்டு. கத்துக்கட்டா எத்தனையோ இருக்கு, கல்லு இல்ல முள்ளு இல்ல பாதை இல்ல நமக்கு. பச்சை புள்ள நாங்க எல்லாம் போடுவோமே ரூட்டு, பச்சை லைட்டு போட்டாச்சு எதுக்கு நீ பிரேக்கு. முத்து, என்னம்மா? காவேரி எங்க? அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லையாம்மா, ஊருக்கு போயிருக்கா. என்ன கண்ணு? ஒண்ணும் இல்ல. ஓ, ம். இது 100 ரூபா. இவன் கண்ணில் பட்ட கட்டிங் அடிச்சிருவான். சில்லற காசு எடுத்து வச்சுமே. 100 ரூபா காலையில் நான் கேட்டதுக்கு இல்லைன்னு. இரு ரிங் ஆகட்டும். டேய் இது என்ன பப்ளிக் பூத்தா? காசு இருந்தா தான் கடவுள்கிட்டையும் பேச முடியும். அதோட சிம்பாலிக்கு தான் இது. தாயே மகமாயி நாளை கச்சேரி கலக்கட்டும் தாயே. தாயே என்ன மட்டும் காப்பாத்துமா. டேய் என்ன சௌந்தரியமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. இந்த பொண்ணுங்க இவங்க சொந்தக்கார பிள்ளைங்க, டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப சௌந்தர்யா அவதான் அவங்க அப்பன் தொழிலே பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவ போனதுல இருந்து மனசு கடந்து தவிக்குது. பாவம் அங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. சரி சரி விடுங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஏய் விஜய்